ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோடை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அபிராமி குணமாகி வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அபிராமியோட கணவர் சொல்கிறாங்க, இப்போ ரம்யா பரிகாரம் பண்ணியிருக்கிறா அப்படிங்கவும், இது கிட்டதுமே அபிராமி கேட்குறாங்க, நான் ரம்யா எனக்காக பரிகாரம் பண்ணால அப்படிங்கும்போது, ஆமாம் அது என்ன மாதிரிக்கு பரிகாரம் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க நடந்தது சொல்கிறாங்க. இது கிட்டதுமே அபிராமி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. இந்த குடும்பத்தில் உள்ள மருமக பரிகாரம் பண்ணால் பரவாயில்லம்மா, ஆனால் நீ தீபாவோட ஃப்ரெண்டு, நீ எனக்காக எதுக்குமா பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கும்போது, இல்லை ஆண்டி, நான் உங்களை எனக்கு தெரியாமல் தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் தீபா மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறீங்க, தீபா உங்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறா, இந்த மாதிரிக்கு ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு தீபா ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு உங்களுடைய கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதுக்காக தான் நான் உங்களுக்காக பரிகாரம் பண்ணினேன். சொல்ல போனால் தீபாவோட ஃப்ரெண்டாக தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். ஆனால் அதுக்கப்புறமும் உங்களுடைய அன்பையும் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக நான் மாறிட்டேன். அது தப்பு கிடையாது ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாதுமா, நீ எனக்கு என் பொண்ணு மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே ரம்யா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நான் உங்கள் பொண்ணு மாதிரி கிடையாது, நான் உங்கள் மருமகள் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் அதுவும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ரம்யா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ரம்யா பேசினது எல்லாமே மீனாட்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அடுத்தது ரம்யா கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. போனதுக்கு அப்புறமா மீனாட்சி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா தீபா தான் அந்த பரிகாரத்தை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போனா, அது என்ன பரிகாரம்னு சொல்லி என்கிட்ட மட்டும் தான் சொல்லிட்டு போனா. அப்படி இருக்கும்போது இந்த ரம்யா எதுக்காக அந்த பரிகாரத்தை பண்ணுனா, அப்போ தீபா எதனால பண்ணாமல் இருந்தான்னு சொல்லி ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் ஏதோ தப்பு நடக்குது மட்டும் தெரியுது அப்படின்னு மீனாட்சி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே அங்கே தீபா வராங்க. தீபா மீனாட்சிகிட்ட கேட்குறாங்க, என்னக்கா ஏதோ பலமாக யோசனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, அப்படி என்னக்கா யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தீபா கேட்கும்போது, தீபா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்பேன், நீ கரெக்டாக உண்மையை சொல்வி அப்படிங்கும்போது, நான் என்னைக்கா உங்ககிட்ட மறைச்சேன், நீங்கள் எந்ததுனாலும் என்கிட்ட கேளுங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நீ தானே அத்தைக்காக பரிகாரம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், அப்படி இருக்கும்போது இந்த ரம்யா எப்படி பரிகாரம் பண்ணுனா அந்த பரிகாரத்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. முதல் நாள் பரிகாரம் பண்ண போகும்போது இந்த மாதிரிக்கு தடுங்களாக ஆகிப்போச்சுது. அடுத்த நாள் தான் நான் பரிகாரம் பண்ணுறதுக்காக ரம்யா என்னை அழைச்சிட்டு போனான். அப்போ திடீர்னு எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, நான் கண் முழிச்சு பார்க்கும்போது கார்த்தி சாரும் ரம்யாவும் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ ரம்யா தான் அந்த பரிகாரத்தை முடிச்சுதான் கார்த்தி சார் சொன்னாங்க அப்படிங்கவோ, அங்கே அப்படி தான் நடந்துச்சுது. ஆனால் அதுக்கு இடையில எப்படி இதெல்லாம் மாறிச்சுது, எதுக்காக ரம்யா பண்ணான்னு எனக்கு ஒன்றும் புரியலக்கா. ஆனால் எப்படியோ அத்தை நல்லபடியாக உயிர் பொழைச்சிட்டாங்களா, அதுவே எனக்கு போருங்க அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. அப்போ மீனாட்சி நினைக்கிறாங்க, இல்லை இல்லை தீபாவுக்கு ஏதோ அவங்க தெரியாமல் இருந்திருக்குது, ஏதோ அவங்க நடந்திருக்குது, அதனால தான் ரம்யா ஏதோ ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறா, அவள் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு தெரியல, அவள் எதுக்காக பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அவள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாமே. ஆனால் தீபா தானே அந்த பரிகாரம் பண்ண போகிறதா அவள் போனா. அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் புரியல, எதுக்கு இந்த ரம்யா மேலே ஒரு கண்ணை வைக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி அவங்க மீனாட்சி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அபிராமி எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. இப்போ எல்லாருமே வராங்க. அப்போ ரம்யா அவங்க கூட நின்றுட்டு இருக்கிறாங்க. அதாவது எனக்காக தீபா தன்னுடைய தாலியை கழட்டி வச்சிருக்கிறா, அந்த தாலி கூடிய சீக்கிரத்தில் கார்த்தினி கெட்டணும், அதுக்காக ஒரு நல்ல நாள் பார்க்கணும், அதுக்கு தான் நான் ஜோசியரை வரவழைச்சிருக்கிறேன் அப்படிங்கவோ ஜோசியரும் வந்துருந்தாங்க. வந்ததுமே 2 நாள் கழிச்சு நல்லா முகூர்த்தமா அன்னைக்கு நீ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு ஜோசியர் சொல்லவும் அபிராமியும் சரி அப்படிங்கிறாங்க. ஜோசியர் போனதுக்கு அப்புறமா அபிராமி சொல்றாங்க, இன்னும் 2 நாள் கழிச்சு இந்த முகூர்த்தத்தில் கல்யாணம் வச்சிருக்கிறேன், அதனால கல்யாணம் ரொம்பவே ஜாம்னு இருக்கணும், அது மட்டும் இல்லை கார்த்திக்கும் தீபாவுக்கும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடந்திருக்கும் போது நான் பார்க்கல, அதனால இந்த கல்யாணத்தை நான் ரொம்பவே கிராண்டாக நடத்தணும்னு ஆசைப்படுறேன், நீ தான் ரம்யா முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே ரம்யா பெரிய அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது நான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா எதுக்காக திருமணம் அப்படி சொன்னேன், நீ தான் என் உயிரை காப்பாற்றி இருக்கிற, இன்னைக்கு கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னா அதுக்கு நீயும் ஒரு காரணம், நான் மட்டும் எனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக தீபா காலத்தில் தாலி கட்டுறது என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போ இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நீயும் ஒரு காரணம் ஆகிட்ட, ஏன்னா நான் உயிர் பொழைச்சதுக்கு நீயும் ஒரு காரணம், அதனால தான் உன்னை முன்னாடி நின்று நடத்த சொன்னேன் அப்படிங்கவும் அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, நான் முன்னாடி நின்று நடத்துதுக்கா, அந்த பொண்ணை நான் தானே, அப்படி எப்படி நான் முன்னாடி நின்று நடத்தணும் அப்படின்னு சொல்லி ரம்யா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன ரம்யா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற அப்படின்னு அபிராமி கேட்கும் போது, இல்லை ஆண்டி ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் இதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறேன், இவங்க 2 பேருடைய கல்யாணத்தை எவ்வளோ கிராண்டாக நடத்தணும்னு சொல்லி நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இதை கேட்டுட்டு தீபா ரம்யா ஒன்ன மாதிரிக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் ரம்யா அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. இப்படி பேசும்போது மீனாட்சி ரம்யாவோட முகத்தை பார்க்குறாங்க. அவள் முகத்தில் ஏதோ ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்
மீனாட்சிக்கு புரிய வருது. அடுத்து பார்த்தோம்னா கல்யாண வேலையெல்லாம் அவங்க வந்து ரொம்பவே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும், அந்த மணமேடையில் கார்த்தி பக்கத்தில் நான் தான் இருக்கணும், அவர் கெட்டுற தாலி வந்து ஏன் கழுத்தில் தான் ஏறணும் அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து ரொம்பவே திட்டத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ரவுடி வீராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லவும் அந்த ரவுடியை சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நான் செய்திருந்தேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கல்யாண வேலை எல்லாமே வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அபிராமி கேட்குறாங்க, தீபா நீ ரெடி ஆகிட்டியா அப்படிங்கும்போது ஆமாம் தானே கொஞ்ச நேரத்தில் நான் ரெடி ஆகி வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ரம்யா தான் அவங்களுக்கு மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. கார்த்தி பார்க்குறாங்க. கார்த்தி வந்து ஒரு பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் உடுத்துட்டு அவரும் ரெடி ஆகிருந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து முகூர்த்தத்துக்கு வந்து டைம் ஆகிருமா, சீக்கிரமாக ரெடி ஆகி வாங்க அப்படிங்கவும் அப்போ ரம்யா வந்து சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் போங்க ஆண்டி, நான் தீபாவை அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் ரம்யா பார்த்தோம்னா தீபாவுக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எடுத்த ட்ரெஸ் அதே மாதிரி ரம்யாவும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா தீபா நீ வந்து கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் குடி தீபா அப்படிங்கும்போது இல்லை ரம்யா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலை, ரொம்ப டயர்டாயிருவேன், அதனால இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடி அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அப்படின்னு தீபா வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸை வந்து குடிக்கிறதுக்காக போகிறாங்க. பார்த்தோம்னா ரம்யா வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸில் வந்து மயக்க மருந்து கலந்துருக்குறாங்க. இது தெரியாமல் தீபா வந்து குடிக்கிறதுக்காக போகும்போது கரெக்டாக பார்த்தோம்னா மீனாட்சி அங்கே வந்துருந்தாங்க. மீனாட்சியை பார்த்ததுமே ரம்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவ வேறு இந்த நேரத்தில் வந்துட்டாள் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடையும் போது அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, என்ன தீபா நீ ரெடி ஆகிட்டியா, அங்கே வந்து டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுங்க நான் வந்து அவளை கூட்டிகிட்டு வரேன், இன்னும் கொஞ்சம் மேக்கப் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன இன்னுமும் அலங்காரம் முடியல, ஏற்கனவே எங்கள் தீபா ரொம்ப அழகாக தான் இருப்பா, அவளுக்கு அலங்காரம்லாம் பெருசாக பண்ண வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு மீனாட்சி சொல்லும் போது அப்போ வந்து ரம்யா சொல்கிறாங்க, அது எப்படி இன்னைக்கு கல்யாண பொண்ணாச்சு அவளுக்கு அலங்காரம்லாம் நான் பண்ண வேண்டாமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பண்ணி முடிச்சுட்டு நானே கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கவும் சரி சீக்கிரமாக வாங்க, சரி என்ன தீபா கையில் என்ன வச்சிருக்கிற அப்படிங்கும்போது கூல்ட்ரிங்க்ஸ் தான் ரம்யா கொடுத்தா அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்து ரம்யா வந்து தீபாட்ட சொல்கிறாங்க, அந்த கூல்ட்ரிங்க்ஸை வச்சுட்டே இருக்காது அது குடி அப்படிங்கும்போது இல்லை ரம்யா நான் அப்புறமானா குடிச்சிக்கிட்டு தானே அப்படின்னு தீபா சொல்லும் போது இல்லை அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடி அப்போ தான் உனக்கு டயர்டு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா மீனாட்சி திரும்பவும் வந்துருந்தாங்க. மீனாட்சியை பார்த்ததுமே ரம்யா இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவ இப்போ தானே போனால் திரும்ப வந்துட்டு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடையும் போது இப்போ மீனாட்சி கேட்குறாங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், அதில் என்ன இருக்குது அங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும் பார்த்தோம்னா முகத்தில் மூடுறதுக்காக அந்த ஒரு பூ அலங்காரத்தை வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து மீனாட்சி வந்து குழப்பத்தோட கேட்குறாங்க, அது எதுக்காக அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது இது முகத்தில் கெட்டுறதுக்காக வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா எதுக்காக முகத்தை மறைச்சிட்டு தாலி கட்டணும் கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எனக்கு தெரியாது, ஆனால் வந்து அபிராமி ஆண்டி தான் இது வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு பொய் சொல்லியிருந்தாங்க. மீனாட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா தீபா வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறாங்க. குடிச்சதுமே அவங்க அப்படியே மயக்கம் மட்டும் விழுந்துருந்தாங்க. உடனே வந்து ரம்யா வந்து வீரா ரவுடிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க, நீ எங்கே இருக்கிற உடனே வா, யாரும் கண்ணிலே நீ பற்றாமல் வா அப்படிங்கவும் அந்த ரவுடியும் வந்து யாருக்கும் தெரியாமல் அவங்க வராங்க. வந்ததுமே இந்த தீபாவை வந்து எப்படியாவது மறைக்கணும் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து ஒரு சாக்கு வச்சுருக்கிறேன், அதுக்குள்ளே இவங்களை மூட்டையாக கட்டி நம்ம வந்து அந்த சமையல் ரூமில் கொண்டு வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் இவளை வந்து கொண்டு அங்கே போட்டுரு அப்படின்னு சொல்லப்போ பார்த்தோம்னா அந்த ரவுடியும் வந்து தீபா அந்த சாக்கு மூட்டைகளை கட்டி அவங்க வந்து அந்த ஒரு ரூமில் கொண்டு மறைச்சு வச்சுருந்தாங்க. பார்த்தோம்னா தீபா பண்ணின அதே அலங்காரத்தோட ரம்யா வந்து பண்ணிட்டு அங்கேருந்து வராங்க. அப்போ மீனாட்சி வந்து தீபா தான் நினச்சிக்கிட்டு அவங்களும் ரம்யாவை வந்து அவங்க அழைச்சிட்டு நேராக மணமடையில் வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ அபிராமி நினைக்கிறாங்க, இவ எதுக்காக முகத்தை மறைச்சிட்டு வந்திருக்கிறா, அபிராமி வந்து ரொம்ப குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனாட்சிட்டு கேட்குறாங்க, எதுக்கு மீனாட்சி தீபாவோட முகத்தில் வந்து இந்த மாதிரிக்கு பூ அலங்காரத்தை மறைச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கிற அப்படிங்கும்போது இப்படி சொன்னதுமே மீனாட்சி வந்து குழப்பம் அடைகிறாங்க. என்னத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தானே அந்த பூ அலங்காரத்தை வந்து முகத்தில் மறைச்சி கட்டிட்டு கூட்டிகிட்டு வர சொன்னீங்கன்னு சொல்லி ரம்யா சொன்னா, இப்போ என்னென்னா நீங்களே என்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கும்போது என்னது நான் அந்த பூ அலங்காரத்தை கொடுத்தேன், நான் அப்படிலாம் நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னு அபிராமி சொல்லவும் மீனாட்சிக்கு உடனே குழப்பம் வருது. ஏதோ ரம்யா வந்து தப்பு பண்ணியிருக்கிறா போலுக்கு, ஏதோ ஒன்று தப்பு நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா மீனாட்சி வந்து நேராக வந்து ரம்யா பக்கத்தில் வராங்க. வந்ததுமே வந்து சொல்கிறாங்க, தீபா உன் முகத்தில் இருக்கிற அந்த பூவை வந்து நீ வந்து எடுத்துரு அப்படிங்கிறாங்க. அத்தை தானே வந்து கெட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரம்யா சொன்னா, ஆனால் இப்போ என்னன்னா அத்தை வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நேராக மீனாட்சி வந்து அவங்க தீபா நினச்சிட்டு அவங்க ரம்யா பக்கத்தில் போகிறாங்க. தீபா உன் முகத்தில் இருக்கிற அந்த அலங்காரத்தை வந்து நீ எடு அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே ரம்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவன் என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன தீபா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ எதுவுமே பேசாமல் இருக்கிற, சரி அந்த ரம்யா எங்க அப்படின்னு சொல்லி மீனாட்சி கேட்கவும் அதுக்கும் பதில் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனாட்சிக்கு வந்து ரொம்பவே குழப்பம் வந்துடுது. இப்போ முகத்தில்
மேலே இருக்கிற அந்த பூ அலங்காரத்தை எடுக்க போறியா இல்லைன்னு சொல்லி கேட்கவும், அப்போ கார்த்தி கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை கார்த்தி எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இந்த மணமேடையில் இருக்கிறது தீபா இல்லைன்னு தோணுது அப்படிங்கவும், என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பார்த்தோம்னா ரம்யா வந்து பயத்தோடு இருக்கவும் மீனாட்சி வந்து அந்த பூ அலங்காரத்தை வந்து எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் ரம்யா வந்து விட மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பூ அலங்காரத்தை எடுத்துருந்தாங்க. எடுத்தும் பார்க்குறாங்க, அங்கே ரம்யா உட்காந்துருக்குறாங்க. ரம்யா பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே என்ன நடக்குது, அப்போ தீபா என்ன ஆச்சுது, நீ எதுக்காக அந்த மணமடையில் வந்து உட்காந்துருக்குற அப்படின்னு அபிராமி எல்லாருமே கேட்கவும், அப்போ ரம்யா வந்து உண்மை சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நான் தான் மணமடையில் வந்து உட்காந்துருக்கிறேன், கார்த்தி வந்து என் கழுத்தில் தான் தாலியை கட்டணும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாங்க, என்ன ரம்யா அங்கே நடந்துட்டு இருக்குது, நீங்கள் எதுக்காக வந்து பொண்ணு மாதிரிக்கு அலங்காரம் பண்ணிட்டு வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறீங்க, அப்போ தீபாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரம்யா சொல்கிறாங்க, இப்போ என் கழுத்தில் தாலியை கட்டலன்னா தீபாவை நீங்கள் உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு